ஒரு பெண்ணின் மிகப்பெரிய அழகு என்ன தெரியுமா? அவளுடைய முகம் அல்ல, அவள் அணியும் நகைகள் அல்ல, அவளுடைய அறிவு. அறிவு உள்ள பெண்ணை யாராலும் எளிதாக ஏமாற்ற முடியாது. அவளுடைய சுயமரியாதையை யாராலும் பறிக்க முடியாது. அவளுடைய வாழ்க்கையை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இன்றைய உலகில் பல பெண்கள் ஒரு தவறை செய்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் மகிழ்விக்க முயற்சி செய்கிறார்கள். அன்பு கொடுக்கிறார்கள், நம்பிக்கை வைக்கிறார்கள், தங்களுடைய கனவுகளை விட்டுக் கொடுக்கிறார்கள். இறுதியில் கிடைப்பது என்ன? மனவேதனை, ஏமாற்றம், மதிப்பின்மை. இதைத்தான் பலர் வாழ்க்கை என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சாணக்கியர் ஒரு வாக்கியம் சொல்லுகிறார்: அறிவு இல்லாத அன்பு மனிதனை பலவீனமாக்கும், அறிவுடன் கூடிய அன்பு மனிதனை வலிமையாக்கும். இந்த வீடியோவில் பெண்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய 7 முக்கியமான வாழ்க்கை நெறிகளை பார்க்க போகிறோம். இந்த 7 விதிகளை உணர்ந்து வாழ ஆரம்பித்தால் உங்கள் முடிவுகள் மாறும், உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்களை மதிக்கத் தொடங்குவார்கள். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரை தவறாமல் பாருங்கள். விதி 1: டாஷ். அனைவரையும் மகிழ்விக்க முயற்சி செய்யாதே. ஒரு பெண் செய்யும் மிகப்பெரிய தவறு எல்லோருக்கும் பிடித்தவளாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது. அம்மாவுக்கு பிடிக்க வேண்டும், கணவருக்கு பிடிக்க வேண்டும், உறவினர்களுக்கு பிடிக்க வேண்டும், நண்பர்களுக்கு பிடிக்க வேண்டும், சமூகத்துக்கும் பிடிக்க வேண்டும். இந்த முயற்சியில் ஒரு நாள் அவளுக்கு அவளே பிடிக்காமல் போய்விடுகிறாள். இதுதான் மிகப்பெரிய தோல்வி. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உலகத்தில் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. இன்றைக்கு உங்களை பாராட்டுபவர்கள் நாளை உங்களை விமர்சிக்கலாம். இன்று உங்களுடன் இருப்பவர்கள் நாளை உங்களை விட்டு செல்லலாம். ஆனால் நீங்கள் உங்களை மதித்தால் உங்களை யாராலும் உடைக்க முடியாது. சாணக்கியர் கூறுகிறார்: தன் மதிப்பை அறிந்த மனிதன் ஒருபோதும் பிறரின் பாராட்டுக்காக வாழ மாட்டான். இந்த ஒரு வாக்கியத்தில் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக அல்ல, இது எனக்கு சரியானதா என்பதற்காக இருக்க வேண்டும். ஒரு பெண் தனது சுயமரியாதையை பாதுகாக்க ஆரம்பித்த நொடியில் அவளுடைய வாழ்க்கை புதிய திசையில் செல்ல ஆரம்பிக்கும். பகுதி 2: டாஷ். விதி 2: எல்லோரையும் நம்பாதே, நம்பிக்கைக்கு எல்லை வை. நண்பர்களே, ஒரு பெண்ணின் வாழ்க்கையை அதிகமாக பாதிப்பது எதிரிகள் அல்ல, தவறான நபர்களிடம் வைத்திருக்கும் கண்மூடிய நம்பிக்கை. சாணக்கியர் கூறுகிறார்: பாம்பிற்கு விஷம் அதன் பற்களில் இருக்கும், ஆனால் கபடமான மனிதனுக்கு விஷம் அவன் மனதிலேயே இருக்கும். இந்த உலகில் அனைவரும் உங்கள் நலனுக்காக வரமாட்டார்கள். சிலர் உங்கள் மகிழ்ச்சியை பார்த்து சிரிப்பார்கள், ஆனால் மனதிற்குள் பொறாமைப்படுவார்கள். சிலர் உங்கள் கண்ணீரை துடைப்பது போல நடிப்பார்கள், ஆனால் அந்த கண்ணீருக்கே காரணமாக இருப்பார்கள். அதனால் ஒரு பெண் யாரை நம்ப வேண்டும், எவ்வளவு நம்ப வேண்டும், எப்போது நம்ப வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறிய கதையை பார்ப்போம். ஒரு இளம்பெண் தனது வாழ்க்கையின் எல்லா ரகசியங்களையும் தனது தோழியிடம் பகிர்ந்து கொண்டாள். இவள்தான் என் உயிர் தோழி என்று நினைத்தாள். சில மாதங்கள் கழித்து அதே தோழி அந்த ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்ல ஆரம்பித்தாள். அப்பொழுது அந்த பெண் அழுதாள். ஆனால் அவள் அழுதது தோழி துரோகம் செய்ததற்காக இல்லை, யோசிக்காமல் நம்பியதற்காக. நண்பர்களே, நம்பிக்கை என்பது கண்ணாடி போன்றது. ஒரு முறை உடைந்து விட்டால் அதை ஒட்ட முடியும், ஆனால் முன்பு இருந்த தெளிவு திரும்ப வராது. அதனால உங்கள் வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் எல்லோரிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில வெற்றிகள் அமைதியாக உருவாக வேண்டும். சில கனவுகள் நிறைவேறும் வரை ரகசியமாக இருக்க வேண்டும். சாணக்கியர் கூறுகிறார்: உங்கள் பலவீனத்தை யாரிடமும் வெளிப்படுத்தாதீர்கள். அதை பயன்படுத்தி உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் எப்போதும் இருப்பார்கள். இதன் அர்த்தம் யாரையும் சந்தேகப்படுங்கள் என்பதல்ல, அறிவுடன் நம்புங்கள் என்பதுதான். ஒருவரை நம்புவதற்கு முன் இந்த 3 கேள்விகளை உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த மனிதர் என் வெற்றியில் உண்மையாக மகிழ்ச்சி அடைகிறாரா? என் தோல்வியில் என்னுடன் நிற்பாரா? என்னை பற்றி இல்லாத இடத்துல நல்லதாக பேசுவாரா? இந்த 3க்கும் ஆம் என்று மனசாட்சி சொல்லவில்லை என்றால் அவரிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்காதீர்கள்.
ஒரு புத்திசாலி பெண் எல்லோரிடமும் சிரித்து பேசுவாள், ஆனால் எல்லோரையும் நம்ப மாட்டாள். அதுதான் அவளுடைய பலம். அன்பு கொடுங்கள், ஆனால் அறிவை இழந்து அல்ல. உதவி செய்யுங்கள், ஆனால் உங்களை மறந்து அல்ல. நம்புங்கள், ஆனால் உங்கள் சுயமரியாதையை இழக்கும் அளவிற்கு அல்ல. சாணக்கியர் கூறிய ஒரு பொன்னான வரி: உங்கள் வாழ்க்கையில் வருபவர்களை உங்கள் வார்த்தைகளால் அல்ல, அவர்களின் செயல்களால் மதிப்பிடுங்கள். அதை நினைவில் வைத்துக் கொண்டால் ஏமாற்றங்கள் குறையும், மன நிம்மதி அதிகரிக்கும், உங்கள் வாழ்க்கை அதிக பாதுகாப்பாக மாறும். பகுதி 3. அறிவால் முடிவீடு. நண்பர்களே, ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது அவன் எடுக்கும் முடிவுகள்தான். ஆனால் அந்த முடிவுகள் கோபத்தில், துக்கத்தில் அல்லது அதிக சந்தோஷத்தில் எடுக்கப்பட்டால் அதன் விளைவுகள் பல வருடங்கள் நம்மை பின்தொடரும். சாணக்கியர் கூறுகிறார், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துபவனே உண்மையான புத்திசாலி. இந்த ஒரு வரியின் அர்த்தம் வாழ்க்கை முழுவதையும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. ஒரு சிறிய கதையை பாருங்கள். ஒரு பெண் தன்னுடைய கணவர் ஒரு வார்த்தை கோபமாக பேசியதால் இனி உன்னுடன் பேச மாட்டேன் என்று முடிவு செய்தாள். கோபத்தில் எடுத்த அந்த முடிவு ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், இறுதியில் பல வருட உறவை உடைத்துவிட்டது. பிறகு அவள் உணர்ந்தாள், அந்த ஒரு நிமிட கோபம் பல வருட மகிழ்ச்சியை பறித்துவிட்டது என்று. நண்பர்களே, கோபம் வரும்போது நாம் பேசும் வார்த்தைகள் அம்பை போன்றவை. ஒரு முறை வெளியேறிவிட்டால் அதை திரும்ப எடுக்க முடியாது. அதனால சாணக்கியர் சொல்கிறார், கோபத்தில் பதில் சொல்லாதே, மகிழ்ச்சியில் வாக்குறுதி கொடுக்காதே, துக்கத்தில் முடிவு எடுக்காதே. இந்த 3 விதிகளை மட்டும் கடைபிடித்தாலும் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் குறைந்துவிடும். ஒரு புத்திசாலி பெண் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உடனே பதில் சொல்ல மாட்டாள். அவள் முதலிலே அமைதியாக இருப்பாள், அப்பிறகு நிதானமாக யோசிப்பாள், அதற்கு பிறகுதான் சரியான முடிவை எடுப்பாள். அதனால தான் அவளை யாராலும் எளிதாக தோற்கடிக்க முடியாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்களை கோபப்படுத்தும் மனிதர்கள் இருப்பார்கள், உங்களை அழவைக்கும் மனிதர்கள் இருப்பார்கள், உங்களை அவமானப்படுத்தும் மனிதர்களும் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்காக உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் கெடுத்துக்கொள்ள வேண்டுமா? இல்லை. அதுதான் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு கழுகு காகங்கள் தொந்தரவு செய்தால் அவற்றுடன் சண்டை போடாது. அது இன்னும் உயரமாக பறக்கும். அந்த உயரத்திற்கு காகங்களால் வர முடியாது. அதேபோல் உங்களையும் விமர்சிப்பவர்கள் இருப்பார்கள், உங்களை பற்றி தவறாக பேசுபவர்களும் இருப்பார்கள். அவர்களுக்கு பதில் சொல்லி உங்கள் நேரத்தையும் மன அமைதியையும் வீணாக்காதீர்கள். உங்கள் வெற்றியே அவர்களுக்கு சிறந்த பதில். சாணக்கியர் கூறுகிறார், முட்டாளுடன் வாதிடுவது உன் அறிவை வீணடிப்பதற்கு சமம். எனவே எல்லா போரிலும் வெல்ல வேண்டிய அவசியமில்லை. சில போர்களை புறக்கணிப்பதே மிகப்பெரிய வெற்றி. நண்பர்களே, ஒரு பெண் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் யாராலும் அவளை மனதளவில் பலவீனப்படுத்த முடியாது. அவள் தைரியமாக இருப்பாள், தெளிவாக சிந்திப்பாள், சரியான முடிவுகளை எடுப்பாள். அதுவே அவளுடைய வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். விதி 4: உன் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள். நண்பர்களே, இந்த உலகில் பணத்தை இழந்தாலும் மீண்டும் சம்பாதிக்கலாம், உறவுகளை இழந்தாலும் சில நேரங்களில் மீண்டும் உருவாக்கலாம். ஆனால் ஒருமுறை இழந்த நேரத்தை மட்டும் வாழ்நாள் முழுவதும் தேடினாலும் திரும்ப பெற முடியாது. அதனால்தான் சாணக்கியர் கூறுகிறாரு, நேரத்தை மதிக்காதவன் வாழ்க்கையே மதிக்கவில்லை. இந்த ஒரு வாக்கியம் ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையையும் மாற்றக்கூடியது. பல பெண்கள் காலை முதல் இரவு வரை மிகவும் பிஸியாக இருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் முடிவில் இன்றைக்கு நான் என்ன சாதித்தேன் என்று கேட்டால் பதில் இருக்காது. ஏன் தெரியுமா? அவர்கள் முக்கியமான வேலைகளில் அல்ல, மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளில் நேரத்தை செலவழிக்கிறார்கள். ஒரு சிறிய கதையை கேளுங்கள். 2 பெண்கள் இருந்தார்கள். ஒருவர் தனக்கு கிடைத்த ஒவ்வொரு நிமிடத்தையும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள பயன்படுத்தினார். புத்தகங்கள் படித்தார், புதிய திறமைகளை வளர்த்தார், தன்னம்பிக்கையை உயர்த்தி கொண்டார். மற்றொருவர் நாள் முழுவதும் மற்றவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசினார். சமூக வலைதளங்களில்
மணிக்கணக்கில் நேரத்தை வீணாக்கினார். 1 வருடம் கழித்து முதல் பெண் தொழிலிலும் வாழ்க்கையிலும் முன்னேறியிருந்தார். 2வது பெண் அதே இடத்தில் இருந்தார். வித்தியாசம் அறிவில் இல்லை, நேரத்தை பயன்படுத்திய விதத்தில் இருந்தது. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா? அப்படியென்றால் இந்த 3 கேள்விகளை தினமும் உங்களிடம் கேளுங்கள். இன்றைக்கு நான் புதிதாக என்ன கற்றுக்கொண்டேன்? இன்று என் இலக்கை நோக்கி என்ன செய்தேன்? இன்று நான் வீணாக்கிய நேரம் எவ்வளவு? இந்த 3 கேள்விகளுக்கான பதில் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். சாணக்கியர் கூறுகிறார், அறிவாளி நேரத்தை உருவாக்குவான், சோம்பேறி நேரம் இல்லை என்று காரணம் சொல்வான். நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்லாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரே 24 மணி நேரம்தான். அந்த 24 மணி நேரத்தை யார் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் வெற்றியாளரையும் தோல்வியாளரையும் வேறுபடுத்துகிறது. ஒரு புத்திசாலி பெண் தேவையில்லாத விவாதங்களில் நேரத்தை செலவிட மாட்டாள். பயனற்ற உறவுகளில் தன்னுடைய சக்தியை வீணாக்க மாட்டாள். அவள் தன் கனவுகளுக்காக, தன் குடும்பத்திற்காக, தன் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் சிறிது நேரத்தை ஒதுக்குவாள். அதுவே அவளை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக காட்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு நீங்கள் நேரத்தை மதித்தால் நாளை நேரம் உங்களை மதிக்கும். இன்று நீங்கள் உங்களை வளர்த்து கொண்டால் நாளை உலகம் உங்களை தேடி வரும். சாணக்கியரின் பொன்னான வார்த்தை. வாழ்க்கையில் மிகப்பெரிய முதலீடு பணம் அல்ல, உன்னது நேரம். அந்த நேரத்தை யாருக்காக செலவிடுகிறாய், எதற்காக செலவிடுகிறாய் என்பதே உன் வாழ்க்கையின் தரத்தை முடிவு செய்கிறது. விதி 5 பொருளாதார சுதந்திரம் இல்லாமல் முழுமையான சுதந்திரம் இல்லை. நண்பர்களே, சாணக்கியர் கூறுகிறார், பணம் எல்லாமே அல்ல, ஆனால் பணம் இல்லாத வாழ்க்கை பல சுதந்திரங்களை பறித்துவிடும். இந்த வார்த்தையின் ஆழமான அர்த்தத்தை ஒவ்வொரு பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதார சுதந்திரம் என்பது பெரிய பணக்காரராக இருப்பது அல்ல. உங்கள் வாழ்க்கையை பற்றிய முக்கியமான முடிவுகளை யாரையும் முழுமையாக சாராமல் எடுக்கும் தன்னம்பிக்கையே உண்மையான செல்வம். ஒரு சிறிய கதையை பாருங்கள். 2 பெண்கள் இருந்தார்கள். ஒருவர் படித்திருந்தார், திறமையும் இருந்தது. ஆனால் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று தனது திறமையை பயன்படுத்தவில்லை. மற்றொருவர் சிறிய வேலையாக இருந்தாலும் தன்னால் முடிந்ததை செய்ய ஆரம்பித்தார். புதிய திறமைகளை கற்றுக்கொண்டார். தினமும் சிறிது சிறிதாக முன்னேறினார். 5 ஆண்டுகள் கழித்து முதல் பெண் அடுத்தவர்களின் முடிவுகளுக்காக காத்திருந்தார். 2வது பெண் தன்னுடைய முடிவுகளை தானே எடுக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார். நண்பர்களே, ஒரு பெண் சம்பாதிப்பது பணத்திற்காக மட்டும் அல்ல. அது அவளுடைய தன்னம்பிக்கைக்காக, அது அவளுடைய மரியாதைக்காக, அது அவளுடைய எதிர்கால பாதுகாப்பிற்காக. சாணக்கியர் கூறுகிறார், அறிவையும் திறமையையும் வளர்த்து கொண்டவரிடமிருந்து செல்வத்தை யாராலும் நீண்ட காலம் பறிக்க முடியாது. இன்று உங்களிடம் ஒரு திறமை இருக்கிறதா? அதை வளர்த்து கொள்ளுங்கள். இல்லையா, இன்றே கற்றுக்கொள்ளத் தொடங்குங்கள். தையல், சமையல், கணினி, ஆன்லைன் வேலை, பேச்சுத்திறன் எதுவாக இருந்தாலும் உங்கள் திறமைதான் நாளை உங்கள் அடையாளமாக மாறும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பணம் முடிந்து போகலாம், ஆனால் திறமை முடிந்து போகாது. படிப்பு, அனுபவம், அறிவு இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையின் நிரந்தர சொத்துக்கள். ஒரு புத்திசாலி பெண் தன்னுடைய வருமானம் சிறியதாக இருந்தாலும் அதில் ஒரு பகுதியை சேமிப்பாள். ஏனென்றால் அவளுக்கு தெரியும், சேமிப்பு என்பது வெறும் பணம் அல்ல, அது நாளைய நம்பிக்கை. ஒவ்வொரு மாதமும் சிறிய தொகையாக இருந்தாலும் சேமிக்கத் தொடங்குங்கள். அது ஒரு நாள் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக மாறும். சாணக்கியரின் பொன்னான அறிவுரை, வருமானம் அதிகமாக இருப்பவன் செல்வந்தன் அல்ல, வருமானத்தை அறிவுடன் நிர்வகிப்பவனே உண்மையான செல்வந்தன். அதனால் உங்கள் பணத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவையற்ற செலவுகளை குறையுங்கள். புதிய திறமைகளில் முதலீடு செய்யுங்கள். உங்களை நீங்களே வளர்த்துக் கொள்ளுங்கள். விதி 6 மௌனத்தின் சக்தியை அறிந்து கொள் நண்பர்களே. ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் எதிர்த்து பேச வேண்டும். ஒவ்வொரு சண்டையிலும் வெல்ல வேண்டும் என்று நினைப்பது புத்திசாலித்தனம் அல்ல. எப்போது பேச வேண்டும், எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்தவள்தான் உண்மையான அறிவாளி.
சாணக்கியர் கூறுகிறார், அறிவாளியின் மௌனம் 1000 வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்தது. ஒரு சிறிய கதையை பாருங்கள். ஒரு அரசவையில் 2 பெண்கள் இருந்தார்கள். முதல் பெண் யார் ஏதாவது சொன்னாலும் உடனே பதில் சொல்லிவிடுவாள். அவளுக்கு எல்லா விஷயத்திலும் கருத்து இருக்கும். இரண்டாவது பெண் அமைதியாக கவனிப்பாள். தேவையான இடத்துல மட்டும் பேசுவாள். சில மாதங்கள் கழித்து அரசன் யாரை அதிகம் மதித்தான் தெரியுமா? குறைவாக பேசிய பெண்ணை. ஏன்? ஏனென்றால் அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு இருந்தது. நண்பர்களே, இன்றைக்கு சமூக வலைதளங்களில் யாராவது ஒரு கருத்து சொன்னாலே உடனே கோபம், விவாதம், சண்டை இவை அனைத்தும் ஆரம்பமாகி விடுகின்றன. ஆனால் ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டு பாருங்கள். இந்த விவாதம் என் வாழ்க்கையை முன்னேற்றுமா? இல்லை என்றால் அதில் உங்கள் நேரத்தையும் மன அமைதியையும் ஏன் வீணாக்க வேண்டும்? சாணக்கியர் கூறுகிறார், முட்டாளுடன் வாதிட்டால் வெளியில் இருப்பவர்களுக்கு இருவரில் யார் முட்டாள் என்று தெரியாது. எவ்வளவு ஆழமான உண்மை! சில மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ள பேச மாட்டார்கள். உங்களை கோபப்படுத்தத்தான் பேசுவார்கள். அவர்களுக்கு உங்கள் அமைதியே மிகப்பெரிய பதில். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மௌனம் என்பது பயம் அல்ல. மௌனம் என்பது பலவீனம் அல்ல. மௌனம் ஒரு சக்தி. மௌனம் ஒரு அறிவு. மௌனம் ஒரு முதிர்ச்சி. ஒரு புத்திசாலி பெண் தன் வார்த்தைகளை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுப்பாள். ஏனென்றால் வெளியேறிய வார்த்தையை திரும்ப பெற முடியாது என்பதை அவள் அறிவாள். நண்பர்களே, உங்கள் கோபத்தை அமைதியாக மாற்றுங்கள். உங்கள் அவசரத்தை பொறுமையாக மாற்றுங்கள். உங்கள் சத்தத்தை மௌனமாக மாற்றுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் தானாகவே மறைந்துவிடும். சாணக்கியரின் பொன்னான அறிவுரை: பேசுவதற்கு முன் 3 முறை யோசி. இது உண்மையா? இது அவசியமா? இது அன்பானதா? இந்த 3 கேள்விகளுக்கும் ஆம் என்று பதில் வந்தால் மட்டுமே பேசுங்கள். நண்பர்களே, உங்களை மதிக்காதவர்களிடம் உங்கள் மதிப்பை நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் செயல்கள், உங்கள் வெற்றி, உங்கள் பண்பு அவைகளே உங்களுக்கு பதிலாக பேசட்டும். அதுதான் சாணக்கியரின் உண்மையான வாழ்க்கை ஞானம். 7 கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்தாதே. நண்பர்களே, இந்த உலகில் வயதாகிறது என்பதற்கும் வளர்கிறோம் என்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. வயது தானாக அதிகரிக்கும், ஆனால் அறிவு தானாக அதிகரிக்காது. அதை நாம தான் தேட வேண்டும், நாம தான் கற்றுக்கொள்ள வேண்டும். சாணக்கியர் கூறுகிறார், அறிவை தேடுவதை நிறுத்தும் மனிதன் உயிரோடு இருந்தாலும் வளர்ச்சியை இழந்தவன். இந்த ஒரு வரி ஒவ்வொரு பெண்ணும் வாழ்க்கை முழுவதும் நினைவில் வைத்திருக்க வேண்டிய பொன்மொழி. ஒரு சிறிய கதையை கேளுங்கள். 2 பெண்கள் ஒரே பள்ளியில் படித்தார்கள். ஒரே வயது, ஒரே சூழ்நிலை, ஒரே கனவுகள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண் தினமும் புத்தகங்கள் படித்தாள். புதிய திறமைகளை கற்றுக்கொண்டாள். தவறுகளை ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டாள். மற்றொரு பெண் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்தாள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள மறுத்தாள். 10 ஆண்டுகள் கழித்து முதல் பெண் வெற்றியின் உச்சியில் இருந்தாள். இரண்டாவது பெண் அதே இடத்தில் இருந்தாள். நண்பர்களே, உலகம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. தொழில்நுட்பம் மாறுகிறது. வேலை வாய்ப்புகள் மாறுகின்றன. மனிதர்களின் சிந்தனை மாறுகிறது. ஆனால் நாம் மட்டும் பழைய சிந்தனையிலேயே இருந்தால் வாழ்க்கை நம்ம பின்னால் விட்டுவிடும். ஒரு புத்திசாலி பெண் தினமும் குறைந்தது 30 நிமிடங்களாவது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வாள். ஒரு நல்ல புத்தகம், ஒரு நல்ல சொற்பொழிவு, ஒரு புதிய திறமை, ஒரு புதிய அனுபவம், இவை அனைத்தும் அவளுடைய எதிர்காலத்தை உருவாக்கும். சாணக்கியர் கூறுகிறார், பணம் திருடப்படலாம், பதவி பறிக்கப்படலாம், அழகு குறையலாம், ஆனால் அறிவை யாராலும் திருட முடியாது. அதனால்தான் அறிவே மனிதனின் மிகப்பெரிய செல்வம். நண்பர்களே, ஒரு பெண் தன் தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டால் அவள் மீண்டும் அதே தவறை செய்ய மாட்டாள். அடுத்தவர்களின் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டால் அவள் தேவையில்லாத வேதனைகளை தவிர்ப்பாள். இன்று உங்களுக்குள் ஒரு கேள்வியை கேளுங்கள். நேற்றைய என்னை விட இன்றைக்கு நான் கொஞ்சமாவது முன்னேறி இருக்கிறேனா?
இந்த கேள்விக்கு ஆம் என்று பதில் சொல்லும் வாழ்க்கையை வாழுங்கள். அதுதான் உண்மையான வெற்றி. நண்பர்களே, இன்றைக்கு நாம் சாணக்கியர் கூறிய 7 வாழ்க்கை விதிகளை பார்த்தோம். உன்னை நீ மதித்துக்கொள். எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. உணர்ச்சியை விட அறிவால் முடிவு எடு. நேரத்தை பொன்னாக மதித்துக்கொள். பொருளாதார சுதந்திரத்தை உருவாக்கு. மௌனத்தின் சக்தியை அறிந்து கொள். வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டே இரு. இந்த 7 விதிகளையும் வாழ்க்கையில் பின்பற்ற ஆரம்பித்தால் உங்களை யாராலும் எளிதாக ஏமாற்ற முடியாது. உங்கள் மரியாதையை யாராலும் பறிக்க முடியாது. உங்கள் கனவுகளை யாராலும் தடுக்க முடியாது. சாணக்கியரின் பொன்னான வார்த்தையுடன் இந்த வீடியோவை முடிக்க விரும்புகிறேன். அறிவால் வாழ்பவனை உலகம் மதிக்கும். உணர்ச்சியால் வாழ்பவனை உலகம் பயன்படுத்திக் கொள்ளும். எனவே அறிவை உங்கள் ஆயுதமாகவும், தன்னம்பிக்கையை உங்கள் பலமாகவும், நல்ல குணத்தை உங்கள் அடையாளமாகவும் மாற்றுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, உங்கள் குடும்பமும் உங்கள் எதிர்காலமும் நிச்சயம் உயர்ந்த இடத்தை அடையும். இந்த 7 விதிகளில் உங்களை அதிகம் பாதித்த விதி எது? கீழே கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சாணக்கியர் வாழ்க்கை ஞானம், வெற்றி ரகசியங்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.